நெஞ்சத்தை கில்லாதே சீரியல் அக்டோபர் 7ஆம் தேதி என்ன நடக்குதுன்னா, மாயா ஜீவாவுடைய பேரை சொல்லி கூப்பிடுறத பார்த்த அகிலாண்டேஸ்வரி கோவப்படுறாங்க. இந்த வீட்டு பொண்ணு நீ மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுத்து தான் பேசணும், அவர் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்ல, அப்ப நான் ஜீவாவை எப்படி கூப்பிடுறதுன்னு மாயா கேட்குறாங்க. இங்க பார் மாயா, பெரியவங்க சொல்றத கேட்டு நடக்கணும்னு கௌதம் அட்வைஸ் பண்றாரு. நல்ல நேரம் முடியறதுக்கு முன்னாடி சீக்கிரமா மாயாவை கூட்டிட்டு வந்துருன்னு ரேணுகா ஜீவாக்கு கால் பண்ணி சொல்றாங்க. சகுந்தலா மாயா கிட்ட கோவப்படுறாங்க. உங்க வீட்டுல இன்னைக்கு பால் பழம் கொடுக்குற சடங்கு இருக்கும்போது நீ எதுக்காக இங்க வந்த? இன்னும் 5 நிமிஷத்துல நீ அந்த வீட்டுக்கு போயிருக்கணும், இனிமேல் அதுதான் உன்னோட வீடுன்னு சொல்ல மாயா கோச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீன்ல ரேணுகா மாயாக்கும் ஜீவாக்கும் ஆர்த்தி எடுக்கிறாங்க. அந்த நேரம் மாயா போன்ல பேசிட்டு இருக்கும்போது தெரியாதனமா ஆர்த்தி தட்டை தட்டி விட்டுறாங்க. முதல்ல இந்த வீட்டுக்குள்ள வரப்போற, கவனமா இருக்க வேண்டாமான்னு சொல்லி ரேணுகா மறுபடியும் ஆர்த்தி எடுத்து உள்ள கூப்பிடுறாங்க. அடுத்ததான் மாயா கிட்ட விளக்கேத்து சொல்லும் போது தீக்குச்சி பத்திக்காததுனால மாயா லைட்டர் எடுக்கிறாங்க. இதை பார்த்த எல்லாருமே ஷாக் ஆக, அவ ஏதோ கன்ஃபியூஷன்ல பண்ணிட்டான்னு ஜீவா சமாளிக்கிறாரு. அப்புறமா மாயா தீக்குச்சியாலேயே எல்லா விளக்கையும் ஏத்தி முடிக்கிறாங்க. மதுமிதா வீட்டுல ஏத்தி வச்ச விளக்கு அணைய போக அதை அணையாம அவங்க காப்பாத்திடுறாங்க. அப்புறமா சாமி கிட்ட ஜீவாக்காகவும் மாயாக்காகவும் வேண்டிக்கிறாங்க. என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி பிங்கி பாட்டி கோவப்பட, அம்மா நீ வேற தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கி விட்டுறாத, நாங்களே ஏற்கனவே குழம்பி போய் இருக்கிறோன்னு ரேணுகா சொல்றாங்க. இந்த வீட்டில் என்னால் எதுவும் சொல்ல முடியல, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பிங்கி பாட்டி பேக் எடுத்துட்டு கிளம்ப, ஐயோ பாட்டி ஏன் பாட்டி போறீங்க, கொஞ்ச நாள் இருந்துட்டு போங்கன்னு ஜீவா சொல்றாரு. என்ன ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு உன் பொண்டாட்டியை ஃபோக்கஸ் பண்ணுடா, சீக்கிரமா அவளை வாந்தி எடுக்க வைன்னு சொல்லிட்டு பிங்கி பாட்டி கிளம்புறாங்க. கௌதம் ரூமுக்கு தூங்க வராரு. நேத்து ஹோட்டல்ல நம்ம சமாளிச்சிட்டோம், இன்னைக்கு ஒரே பெட்ல எப்படிங்க சேர்ந்து தூங்க முடியும்னு மதுமிதா கேட்க இந்த எபிசோட் முடியுது.